சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். அபைடாஸ் பலகையானது ஆதி ஆகமத்துடன் முழுமையாக ஒத்துப்போகின்றது. அதோடு கிரேக்க மற்றும் எகிப்திய வரலாற்று ஆசிரியர்களாகிய ஹெரோடோட்டஸ், மானத்தோ ஆகியோரால் பெரும்பாலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஆதாமை முதல் பார்வோனாகவும் நோவாவை 20வது பார்வோனாகவும் காட்டுகிறது. அதே சமயம் இடையில் வருகிற 18 பேரும் ஆதி ஆகமத்துடன் மிக துல்லியமாக ஒத்துப்போகிறார்கள். மினாவின் மனைவி ஷேஷ் ஆவார். இவரை எபிரேய பாஷையில் இசா என்கின்றனர். இதன் பொருள் மனுஷி ஆகும். அவளுடைய முதலாம் குமாரனை 2ஆம் பார்வோன் என்கின்றனர். கிரேக்க பாஷையில் குற்றவாளி எனும் அர்த்தமுள்ள டெட்டா கெண்ட் என்பது அவருடைய பெயராக இருந்தது. எபிரேய பாஷையில் கனிகி என்றும், லத்தீன் பாஷையில் அதோஸ் என்றும், ஆங்கிலத்தில் காயின் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆபேலுக்கான பலகையில் அவரை எதிர்த்து நிற்காதவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அபைடாஸ் பலகையானது வம்சாவளியை முதலில் காயினில் ஆரம்பித்து யாபால் என்னும் கக்கன் என்பவர் வரையிலுமாக குறிப்பிட்டு மோசே ஆதியாகமம் 4:6 சொல்லியிருக்கிற அதே வரிசையை காட்டுகிறது. அந்நாட்களில்தான் உண்மையில் கடவுள்களும் பாதி கடவுள்களும் பூமியை வன்முறையால் நிரப்பத் தொடங்கினார்கள். சேட்டின் பட்டியலில் இவர்கள் பெயர்கள் காணப்படவில்லை. அனைத்து பாதி கடவுள்களும் ஜலப்பிரளயத்தில் அழிக்கப்பட்டனர். வரிசையில் அடுத்ததாக நோவா அரசருக்குரிய பட்டத்துடன் காணப்படுகின்றார். ஆனால் அவர் காயினின் குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல என்பதால் அங்குள்ள அபைடாஸ் பலகையானது மீண்டும் பின்னோக்கி சென்று ஆபேல் மற்றும் சேத் ஆகியோரை குறிப்பிடுகின்றது. மேலும் ஆதி ஆகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ளபடியே சேத்தின் பெயர்கள் குறிப்பிடப்படாத வாரிசுகள் வழியாக நோவா வரைக்கும் செல்கிறது. இவர்கள் அனைவருமே பார்வோன்களாக அபைடாஸ் பலகையில் தங்களுக்கென்ற நீள்வட்ட ராஜ குறியீடுகளை கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர்களுக்கென்று தனிப்பட்ட சிறப்பு ஸ்தானங்களை கொண்டிருக்கவில்லை. 20ஆம் பார்வோனாகிய நோவா என்கிற நோக்கருப்புக்கு பிறகு அந்த வம்ச வரலாறு அவரது குமாரனாகிய காம் என்கிற சாமு குக்பு வழியாக தொடர்கிறது. பார்க்க போனால் நோவாவின் மற்ற 2 குமாரர்களும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஏனெனில் சேமும் யாப்பேத்தும் ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் சென்றார்கள். காம் மட்டுமே எகிப்திற்கு சென்றார். ஒரு காலத்தில் வேதாகமம் அவைகளுடன் முரண்படுவதாக கூறப்பட்ட அதே கல்வெட்டுக்கள் இதையெல்லாம் உண்மை என்று இவ்வாறு அற்புதமாக நிரூபிக்கின்றன. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களும் கற்பிக்கப்பட்டார். இது தவிர அவர் யாவே தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தார். இப்படித்தான் இவரை குறித்து இயேசுவும் கூறியிருந்தார். மோசே ஆதாமுக்கு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்தாலும் வரலாறு அவரது வாழ்நாட்களுடன் மிகவும் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. கீழே பார்க்கும் பொழுது ஆதாம், மெத்துசலா, சேம், ஈசாக்கு, லேவி, அம்ராம், மோசே இவர்களுடைய நாட்களை கணக்கிடும்போது ஆதாமின் 930 ஆண்டுகள், மெத்துசலாவின் 969, சேமின் 600, ஈசாக்கின் 180, லேவியின் 137, அம்ராமின் 137 மற்றும் மோசேயின் 120 எனும் ஆயுசு நாட்களை காட்டும் வரிசையில் வருடக்கணக்கானது ஒன்றின் மேல் ஒன்றாக தொடர்ச்சியாக வருகிறது. அந்தபடி 243 ஆண்டுகள்
68 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 58 ஆண்டுகள் மற்றும் 31 ஆண்டுகள் ஒன்றின் மேல் ஒன்றாக தொடர்ச்சியாக வருவதை காணலாம். ஆமென்.